செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெறும் பேருந்து தான் அப்படின்னு நினைச்சு பத்த வச்சு விட்டாங்க. அதான் உண்மையிலே நடந்தது. அந்த எரியும் போது பத்த வைக்கும் போது வெறும் பேருந்து. வன்முறை தடுப்பு சட்டத்தில் சீமானுடைய இரு பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய பள்ளி. சார் கூச்சமே இல்ல, சார் கூச்சமே இல்ல. ഓയ് മമ്മൂട്ടി ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. ஆயுதத்தை வச்சிருக்காங்க. இந்த தாயோலிகளை அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரசு பண்ணி உள்ள கொண்டு சாமி எல்லாம் அரசு பண்ணி பொண்ணும் இல்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூழா பான் கார்டு தேவையில்லை. அப்போ நம்ம வாழும் வசிக்கும் நாடு இந்தியா, பெயர் நம்முடைய பெயர், அதுக்கப்புறம் நம்ம எங்க ஊர்ல எனக்கு வச்ச பேரு பைத்தியக்கார பையன். சின்னவனே எங்க ஊர்ல எனக்கு வச்ச சின்னவனே ஏய் பொண்டாட்டி அவனு கெட்டவல்லடி. வாட் ப்ரோ உன் கவுண்டர் வரல நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படி மதிப்புக்குரிய திரு சீமான் சார் வணக்கம். என் பேர் ஆனந்த்குமார். அண்ணனுக்கு சொல்லணும், திரள் நிதி அப்படி இப்படின்னு போறதை விட 2026க்கு நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் தலைவரை நீங்க நேர்ல போய் சந்தித்த அந்த அனுபவம், அவர் உங்களோடு பேசிய வார்த்தைகள், அந்த காலத்தின் நினைவலைகளை எங்களுக்கு தாங்க. அந்த பேரை சொன்னாலே நமக்கு ஒரு பெருமை, ஒரு வீரம், உணர்ச்சி எல்லாம் வர்ற காலம். முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாங்க. 28 கிலோ அனுப்பிட்டாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கலையோ அவனை நம்ப. நாம் தமிழர் தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் சசி இயக்கத்தில் என்ன தெரியுமில்ல, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது, தலை காட்ட முடியாது. எப்பவுமே விவசாயிகள் சம்பந்தப்பட்ட யார் ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. விவசாயினா திருவிக நகர்ல போட்டி எடுக்கும் போது அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதி செயலாளர் எதிர்கட்சிகள் கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க. அப்போ சொல்றா என்ன நம்ம பேசுவே பேசுறா ஏதாவது பேசுறா சொல்றா என்ன நம்ம பேசுவே பேசுறா ஏதாவது பேசுறா சொல்றா.
ராமேஸ்வரத்துல பேசி நீங்க முதல்ல உங்களுக்கு பிணை கொடுத்த பீரியட்ல வந்து உங்களுக்கு எதுக்கு நான் தேவைப்பட்டேன்? இல்ல எதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டா? நீங்க வெறும் உங்களோட தங்கச்சிங்க சாவு பத்தியோ ஈழத்துல ஆன அந்த சாவுங்க பத்தியோ அதை பத்தி மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தேவைப்பட மாட்டாளே உங்களுக்கு. நான் அந்த சாவை பார்த்திருக்கேன், இந்த சாவு நீங்க சாவு பார்த்திருக்கீங்க. ஆனா செத்துட்டு இருக்கும் போது நீங்க இங்க குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கீங்களே, என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்களே. 5 வாட்டி நான் தேவைப்பட்டேனே, நீ கொஞ்சம் வாமா. நான் வந்து எனக்கு இப்ப கைல்வெளியோட என்ன பண்ணுச்சோ எங்க ஊர்ல எனக்கு வச்ச பேரு பைத்தியக்கார பையன். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓட்டிஎம்பி அடிக்கிறியே. அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நக்கல் பண்றீங்க நீ பொறியேறி போயிட்டே. இன்னுயிரை ஈந்து போராடிய மா வீரர்களின் நினைவை போற்றுகிற நாள். பொட்டம்மானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க. இயன்ற அளவிற்கு நிதியை கொடுத்து உதவி எங்களை வலிமைப்படுத்தினீர்கள். இம்முறையும் அதை போலவே எங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து. சீமான் உதவியாளர் பேசுறேன் நானு. உங்க பேரு? புகழேந்தி. 3 வருஷம் ஆச்சு நான் மலேசியாவில இருந்து புலப்பாடாதே உங்களுக்கு. ஏண்டா புனந்து நீ உனக்கு ஒரு பணத்துக்காக ஏண்டா பீடிக்கிறியா கூட்டி குடிச்சிருக்கிறவள அதுக்கு ஏண்டா இனம்னு பேசுறியா? ஈன சென்மங்களா? அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நக்கல் பண்றீங்க நீ. சரி ரைட்டு. இந்த பிரபாகரன் பேரை சொல்லி பணம் வேட்ட அவங்க தராதரம் தெரிஞ்சிருந்தா தரமாட்டேன். சரி ரைட்டு. இந்த பிரபாகரன் பேரை சொல்லி பணம் வேட்ட அந்த மகாராஷ்டிராவில அந்த கோலக்கூடு அங்க வந்து அவர் உயிரோட இருக்கும்போது செலவு வச்சுட்டாங்க. ஆனா இது சூப்பர் பொய். அது சூப்பர் பொய். அண்ணா தமிழ்நாட்டுல எப்ப செலவு வச்சாங்கன்னு தெரியுமா? 1987ல தலித் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தலித் ஞானசேகர் இருக்காருல்ல, அவர் அப்பதானே சிலையே வச்சாரு தமிழ்நாட்டுல. சரி இதெல்லாம் விடுங்க. நாடாளுமன்றத்துல 1967லயே 12 அடி நீளமுள்ள